ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் லைவ்ல 2 சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க. ஒரு அப்டேட் வந்து உங்களுடைய லைவ் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணும். இன்னொரு அப்டேட் வந்து லைவ்ல உங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது 2 அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சூப்பரான அப்டேட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப்லேருந்து வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ யூடியூப் டிப்ஸும் நிறையா வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப்டேட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது லைவில் வந்து Q&A, அதாவது கொஷின் நம்ம கேட்டு அதுக்கு ஆடியன்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு அப்டேட்டு, ஒரு ஸ்டிக்கர் மாதிரி, Q&A ஸ்டிக்கர் மாதிரி அந்த ஒரு அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை வந்து யூஎஸ் கிரியேட்டர், அதாவது அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அப்டேட் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குமே அந்த அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. நீங்கள் யூடியூப்பில் லைவ் போகிறப்போ, லைவ் கிரியேட் பண்ணுறப்போயே நீங்கள் வந்து Q&A ஸ்டிக்கர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஓன் கொஷின், அதாவது ஆடியன்ஸ் கிட்ட, இந்த லைவில் வரவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுமோ அது கேள்வியாக நீங்கள் இது பண்ணி ஸ்க்ரீனில் வர மாதிரி வச்சுக்கலாம். ஆடியன்ஸ், உங்கள் லைவுக்கு வர ஆடியன்ஸ் வந்து அந்த கேள்வியை படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க லைவில். நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நீங்களே ஃபுல்லாக கேள்வியை ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஏஐ மூலிமா நீங்கள் கேள்வியை கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற கேள்வியையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏஐ வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுக்காதுல்ல. உங்களுக்கு 1-2 அதில் மாற்றம் இருந்ததுன்னா அதை நீங்கள் மாற்றியும் நீங்கள் கொஷின் கிரியேட் பண்ணலாம், அல்லது முழுக்க முழுக்க உங்கள் ஓன் கொஷினாகவும் கிரியேட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஒரு ஃபுல் கொஷினை ரெடி பண்ணி கொடுத்துரும். அதில் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு லைவ் கிரியேட் பண்ணி நீங்கள் லைவில் வரப்போ உங்கள் ஆடியன்ஸ் வராங்கல்ல, அவங்க வந்து அந்த கொஷினை படித்து பார்த்து அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டாக லைவில் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். இது மூலிமா லைவில் வந்து நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு லைவ்ல நிறைய வியூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது வந்து யூடியூப் ரெவென்யூவை, அதாவது லைவ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட். இது வந்து இதுவும் ஆல்ரெடி வந்த அப்டேட் தான். இந்த யூடியூப்ல ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சூப்பர் டேங்க்ஸ் மாதிரி. இப்போது நீங்கள் ஒரு கிரியேட்டர்னா, நான் உங்களுடைய வீடியோவுக்கோ ஷார்ட்ஸுக்கோ லைவுக்கோ ஒரு 40 ரூபா 100 ரூபா சூப்பர் டேங்க்ஸ் பண்ணலாம். சேம் அதே தான் ஜுவல்ஸுங்கிறதும். இது வந்து லைவ்ல நம்ம பண்ண முடியும். ஜுவல்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு வியூவராக நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஒரு கிரியேட்டராக நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஜுவல்ஸு அப்படிங்கிற மாதிரி சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இதுவும் யூஎஸ் கிரியேட்டருக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அனுப்புகிறப்போ அது உங்களுக்கு அனுப்பினேன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அது அமௌண்ட்டாக, அந்த ஜுவல்ஸ் என்ன அமௌண்ட்டோ அது அப்படியே உங்களுக்கு அமௌண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். அண்ட் ஆட்சன்ஸ் வழியாக அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபுல் மானிட்டைஸ் ஆன யூடியூபராக இருக்கணும். யூடியூப் ஆட்ஸ் ரெவென்யூ வர யூடியூபராக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் லைவ் போடுறப்போ உங்களுக்கு அந்த ஜுவல்ஸ் ஆப்ஷன் வரும். அந்த ஜுவல்ஸ் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் அதை ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவும் அந்த மானிட்டைஸ் ஆன யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப நல்ல ரெவென்யூ அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இதை எப்படி நம்ம ஆன் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் குரோமில் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு, அதாவது குரோமில் ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு ஏர்ன் பேஜை கிளிக் பண்ணுங்கள். ஏர்ன் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சூப்பர் டேங்க்ஸு, மெம்பர்ஷிப் இந்த மாதிரி இருக்கும். அதில் சூப்பர் ஜுவல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் மானிட்டைஸ் ஆன யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆப்ஷன் வரும். அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் லைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஜுவல்ஸை சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 அப்டேட் தான் யூடியூப்பில் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் லைவ் அதிகமாக போடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 அப்டேட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.